அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னை சிட்டியில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 1 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சென்னையில் ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷனாக மேடவாக்கம் இருக்குங்க. எதனால் மேடவாக்கம் ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னா, மேடவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டராக இருக்கிறது தான் மேடவாக்கம். ஸோ மேடவாக்கம்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் ஐடி காரிடாருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே இந்த மேடவாக்கம் டச் பண்ணாமல் போக மாட்டீங்க. ஸோ சென்ட்ராக இதுவும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு கிண்டிக்கு போகிறீங்கன்னா இங்கேருந்து கிண்டிக்குமே ஆக்சஸ் இருக்குது, தாம்பரத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது, வேளச்சேரிக்குமே ஆக்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சென்ட்ராக இருக்கிறது தான் மேடவாக்கம். மேடவாக்கம் சென்னையில் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. இப்போதைக்கு ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மேடவாக்கம் ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷனாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷனில் தான் ஒரு 1 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ், ஏன்னா நான் லொக்கேஷன் வரைக்கும் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, மேடவாக்கமில் அதுவும் மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 meters தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. மேடவாக்கமில் ஒரு ப்ராப்பர்ட்டி 1 BHKல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் வாங்குவீங்க, என்ன இந்த வீட்டுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த லொக்கேஷனில் என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாமே நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரியுங்க. வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 years ஆகுது. எலிவேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 6 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம வீடு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பெரிய கார் பார்க்கிங்குமே விட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங். நம்ம வீட்டுக்கான கார் பார்க்கிங்குமே நமக்கு இருக்குங்க. S2ன்றது இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, S2 இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கார் பார்க்கிங். அண்ட் EB மீட்டருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக EB மீட்டர் நமக்கு கீழே ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே வந்துடும். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு லிஃப்ட் இல்லை. அந்த ஒரு விஷயம் இதில் ட்ராபேக் இருக்குது. லிஃப்ட் இல்லாமல் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஓவராலாக 2 யூனிட், ஒன்று வந்து வெஸ்ட் ஃபேஸிங், இன்னொன்று வந்து நார்த் ஃபேஸிங். நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான திக் வுட்டில் இருக்குது. இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? எதனாலனா இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு எவ்வளோ லோன் போகலாம் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் நான் கிளியராக சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கையில் இருக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்துடலாம். மெயின் டோர் திக் வுட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள லிவிங் கம் டைனிங்காக நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா அண்ட் டைனிங் ஏரியாவுமே வந்துடும். இந்த இடத்துல நம்ம வந்து சோஃபா போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. எதனால் வந்து அந்த இடத்துல வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ இல்லைன்னா நீங்கள் டிவி யூனிட் அங்கே தான் செட் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் வென்டிலேஷனுக்காக விண்டோ அவராக செட் பண்ணிக்கினாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த விண்டோவை எடுத்துகிட்டு டிவி செட் பண்ணிக்கலாம். அதுதான் டிவிக்கான ஸ்பேஸ். இந்த இடம் எதுக்காகனா இந்த இடத்துல கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். அண்ட் இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப்பர் யூனிட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வால்லே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. EB மீட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 phase EB கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, டோட்டல் ட்ரிப்பர் பாயிண்ட்டுமே இந்த வீட்டுக்கு இங்கே வந்துடும். அண்ட் இந்த வீட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துலாம். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 560 square feet பில்டப் ஏரியாவும் 270 square feet UDSமே நமக்கு வந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% UDS இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம் வித்யா ஸ்கூல் தெரியுங்களா, வித்யா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மேடவாக்கம்லேருந்து நீங்கள் வந்து சோழிங்கநல்லூர் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 meters அந்த ரோட்லேயும் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் மேடவாக்கம் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி ரோடு உள்ளே வரும். அந்த ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 400 meter டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் லோனுமே பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். பேங்க் லோனுமே போய்க்கலாம். நீங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் தான் வச்சுருக்கீங்க, 3 லட்சம் தான் வச்சுருக்கீங்க, உங்களோட வீடை வந்து வாங்கணும், ஐ மீன் ட்ரீம் ஹவுஸ், உங்களோட ட்ரீம் ஹவுஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வீடு தாங்க.
நம்மளோட சப்ஸ்கிரைப் உறவுகள் கனவை நிறைவேற்றுற மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. கையில் 2.5 லட்ச ரூபா இருந்தால் போதும், பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அடிஷ்னலாக ஆகுங்க, பெரிய அமௌண்ட் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆகாது. நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9% வரும் டாக்குமெண்ட் வேல்யூலேருந்து. அது எல்லாமே நீங்கள் சைட்டுக்கு வாங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீட்டுக்கு நமக்கு லோன் 90% வரைக்கும் லோனுமே பண்ணித்தரோம். கையில் 2.5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டைனிங் ஏரியாவாக நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விண்டோவுமே செட் பண்ணிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 4 பேர் உட்காரலாம், 6 பேர் கூட உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டைல்ஸ் 2 அடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டைலாக போட்டிருக்காங்க. ஒரு மிரருமே வச்சுருக்காங்க. இந்த டேப் பாயிண்ட் எதுக்கு தெரியுமா? வாஷிங் மிஷினுக்காக டேப் பாயிண்ட். நீங்கள் வெளியே இது பண்ணோன்னு இல்லைங்க, இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஒரு காம்பேக்டடான ஹவுஸ் அப்படின்றத நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் 1 BHKல ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, கனவு தானேங்க. யாராக இருந்தாலும் ஒரு சிட்டிக்குள்ளே, அதுவும் வந்து ப்ரைம் லொக்கேஷன் மேடவாக்கம் மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் 25 லட்சத்தில் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னாலே ஒரு கனவு தான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் கேட்டிருந்தது, எங்ககிட்ட கேட்டிருந்தது அந்த மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க, ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தாங்க கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கிச்சனோட ஸ்டேஜ் ஃபுல்லாகவே கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ரேக்ஸ் போட்டுக்கலாம். சிம்னி வைக்கிறீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த பக்கம் கனெக்ஷன் இருக்குது, அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்னா சமைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே நீங்கள் ஒதுக்கிடுவீங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மிக்சி கிரைண்டர் நல்ல லென்த்தான ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாமே இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு என்னடா இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் இல்லைன்னு பார்க்குறீங்களா, இடம் இருக்குங்க. இந்த ஏரியாவை நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வச்சாலும் இந்த இடத்துல நடந்து போகிற அளவுக்கு, நடந்து போகிறதுக்கு இல்லைங்க, 2 பேர் 3 பேர் நடந்து போகலாம். அந்த அளவுக்கு பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் நீங்கள் வுட் ஒர்க் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாங்கலாம். ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து செலவு பண்ணி வுட் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா பிவிசி இருக்குது. அந்த பிவிசி டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிங்கனாலும் அது வுட் ஃபினிஷிங் தான் வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடை கிச்சன் ஹால் பார்த்துட்டோம். அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம் தான் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஒன்றுமே இந்த ஓனரை என்னென்னா வந்து அவர் வந்து அப்ராடில் இருக்கிறதால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாரு. ஒன்றுமே சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெனன்ட் இருந்தாங்க, அவங்க வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லாமே கிளியராக சேஞ்ச் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஃபிட்டிங்ஸ் அங்கங்கே சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து சைட்டுக்கு வரும்போதே தெரியும். இந்த ஸ்டெயின்லெஸ் சிங்காக இருக்கட்டும், டேப் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்போ தான் புதுசாக மாற்றி போட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமை போய் பார்த்துடலாம். இந்த வீட்டோட பெட்ரூம் ஆக்சுவலாக பெட்ரூம் டோர் எல்லாமே நமக்கு அந்த டோர் மட்டும்தான் வுட் டோரில் போட்டு கொடுத்து தீக்கூட்டில் வரும். இது எல்லாமே வந்து நார்மல் பட்டாக்கூட்டில் தான் வரும். அந்த காலத்தில் இது பண்ணது. நான் சொல்கிறது வந்து அந்த காலம்னா ரொம்ப இல்லைங்க, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த வீட்டோட பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டால் கூட நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது நடந்து போகிற அளவுக்கு. அண்ட் நமக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோவுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வுட்டில் போட்டது. அவர் அடிஷ்னலாக போட்ட விண்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அட்டாச் பாத்ரூம் இந்த ஒரு பாத்ரூம் தாங்க. அட்டாச் பாத்ரூம் வந்து பிவிசி டோரில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் செட் எல்லாமே புதுசாக சேஞ்ச் பண்ணாதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் நமக்கு கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன், கார்னர் வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு மிரர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு செப்பரேட்டாக பிரித்து அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இப்போது இந்த வீட்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இதே லொக்கேஷனில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவு ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதுவுமே நம்ம மார்க்கெட் பண்ணது தான். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் பெஸ்ட்டாக இருக்கும்னா
நடந்து போகிற அளவுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு இங்கே வந்து 200 மீட்டர்ஸ் தான். இந்த லொக்கேஷனில் இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குது. நம்ம எடுத்துன்னு வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% யூடிஎஸ் நமக்கு வந்துடும். ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷன். அதை தாண்டி என்னென்னா வந்து நமக்கு வந்து நியர்பைலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஐடி காலேஜாக தான், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நியர்பை தான். ஆல்ஸ் ஃபெசிலிட்டி. சென்னை சிட்டி லிமிட்டில் இருக்க ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க இது. அண்ட் இதில் மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு சிட்டியில் என்ன இருக்குமோ சென்னை சிட்டியில் அது எல்லாமே இங்கேயுமே இருக்குது. உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரீங்கன்னா முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா வீட்டில் நாங்கள் வந்து மற்ற சைட்டில் இருந்தோன்னா கீ எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்களும் வந்து இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். வரும்போதே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. நம்ம சைட்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சைட்டுமே காமிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்றத கைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி இப்போ நல்ல ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இன்னும் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் பார்க்க தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் நான் இதை திருப்ப சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எந்த லொக்கேஷனில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கனவு வீட்டை உங்ககிட்ட வந்து சேர்க்குறோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.